ஜூலை மாதம் 31 நாளும் தேவன் நமக்கு நல்லவராக இருந்தார். எல்லா இடங்களிலும் அவருடைய கிருபையை நாம் அனுபவித்தோம். எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை நாம் அதிகம் அனுபவித்தோம். பல நெருக்கடிகளை கர்த்தர் அனுமதித்தார். எல்லா இடங்களிலும் கர்த்தரும் நமக்கு நிறைவாயிருந்தார். நெருக்கடிகள் எவ்வளவு நம்மை சூழ்ந்ததோ அவ்வளவாக கர்த்தருடைய கிருபையை நாம் உணர முடிந்தது. தேவ அன்பை உணர முடிந்தது. எல்லா பள்ளத்தாக்குகளிலும் கர்த்தர் கூட வந்தார். ஒரு இடங்களிலும் கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்கவில்லை. எல்லா பொல்லாங்கனுடைய கண்களுக்கு நம்ம விலக்கி மீட்டார். நமக்கு எதிரடையாய் கிரிய செய்த எல்லா உலகத்தின் ஆவிக்கு நம்மளை தப்புவித்தார். கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுகிற வேளை இது. காலையிலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க. பைபிள் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு மிகுதியான கிருபையை தருகிறாராம். இந்த கால வேளையில் அமைதியா இருக்கிறதற்காக வரல. எஸ் ஆண்டவரே, 31 நாளும் மிகுதியான கிருபைகளை தந்தீர். பயணத்தில் கூட வந்தீர். பலவிதமான கஷ்டமான நிலைகளை கடந்து வந்தோம். கைவிடப்பட்ட நிலையில் கடந்து வந்தோம். பரிதபித்தோம், வேதனைப்பட்டோம், அழுதோம், துக்கித்தோம். பல தேவைகள் நமக்கு வந்தது. என்ன செய்வது என்று தெரியாதபடி நின்றோம். என் ஆண்டவர் எங்களுக்கு நிறைவுள்ளவராயிருந்து எங்கள் தலையை நிமிர பண்ணினீரே, வெட்கப்படுத்தவில்லையே. உம்முடைய அன்பை நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு ஜூலை மாதம் நிறைவுள்ளவராய் இருந்து எங்களை அழகாய் வழிநடத்தி வந்தீர் டாடி. சரீரத்தில் சுகவீனங்கள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, சில வேளையில் மரண பயங்கள் கூட வந்தது. மரித்து விடுவோமோ என்கிற அச்சம் வந்தது. ஆமா ஆண்டவரே, உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய பலத்தின் மேல் பலனை தந்து, இல்லை உனக்காக நான் நியமிக்கப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் உண்டு. உனக்காக நான் வைத்திருக்கிற ஏராளமான இன்னும் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதங்கள் உண்டு. என் ராஜ்யத்திற்காய் நீ எவ்வளவோ ஓட வேண்டி இருக்கிறது, உழைக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி எங்களுக்கு திட நம்பிக்கையை தந்து 31 நாளும் கடக்க பண்ணின எங்க அன்பு ரட்சகரே, அன்பு ரட்சகரே, நாங்கள் கூப்பிட்ட நாட்களில் எங்களுக்காக ஓடோடி வந்தீரே. எங்கள் செபித்த ஜெபங்கள் எல்லாம் கேட்டீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்ன செய்வோம் என்று நாங்கள் நின்றோம். சில வேளையில் ஜெபம் வராதபடி எங்கள் சத்தங்கள் எல்லாம் எங்களுடைய பெருமூச்சுகளாய் வந்தது ஐயா. என்ன ஜெபிக்கிறோம் என்று கூட எங்களுக்கு தெரியாதபடி உம்மிடத்தில் நாங்கள் அமர்ந்து பெருமூச்சு விட்டு இருக்கிறோம். வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதபடி கண்ணீர் வடித்திருக்கிறோம். என் அன்பு தகப்பன் எங்களுடைய கண்ணீரை எல்லாம் கண்டு எங்களை விசாலமான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீரே. எங்களை நம்பி இன்னும் ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறீரே. இன்னும் ஒரு 31 நாளை உனக்கு நான் தருகிறேன், நீ பிழைத்துக்கொள், நீ பிழைத்துக்கொள் என்று சொல்லி எங்களுக்கு மீண்டும் ஜூலை மாதத்தில் எங்களுக்கு மறுபடியும் ஒரு புதிய வாசலை திறந்திருக்கிறீரே. தகப்பனே, காலையிலேயே உம்முடைய சன்னிதானத்துக்குள்ளே ஓடி வருவதற்கான இந்த கிருபை தந்தீரையா. ஓடி வந்த நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். என் தகப்பன் நடத்தி வந்த அத்தனை பாதைகளுக்காக எங்க பிள்ளைகளை கர்த்தர் அழகாய் பாதுகாத்தீர் ஐயா. ஒரு இடங்களிலும் எங்க பிள்ளைகள் பெசகாதபடி உம்முடைய அன்பின் கரம் எங்க பிள்ளைகளை தாங்கி வந்தபடியினாலே அன்பு ரட்சகரே, நாங்கள் உமக்கு நேராக கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, வாய்களை திறந்து மகிழ்ச்சியோடு கூட உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய தொழில் கூடங்கள், நாங்கள் பணியாற்றுகிற இடங்கள், எங்களுடைய போக்குவரத்துகள், எல்லா இடங்களிலும் எங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்களுக்கு கட்டளையிட்டு, என் பிள்ளை போகிறாள், என் பிள்ளை மகன் போகிறான், அவன் இடறிவிடக் கூடாது, அவன் விழுந்து விடக் கூடாது, சத்துரு அவனை கைதட்டி சிரிப்பார்களே என்று என் அன்பு ரட்சகா, பல வேளைகள் மயிர் இழையில் நாங்கள் உயிர் தப்பி எங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவது நிற்பதற்கு உம்முடைய அன்பின் கரம் தானே எங்களை அரவணைத்தது. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க அன்புக்குரியவர்களை நாங்கள் இழந்து விடுவோமோ என்று தவித்து
தவித்தோம். நாங்கள் நேசிக்கிறவர்களை விட்டு விடுவோமோ என்று தவித்தோம். என் இரட்சகருடைய கரம் எங்களுக்கு அனுகூலமாய் இருந்து மீண்டும் நான் உன்னை கட்டி எழுப்புவேன் என்று எங்களை எல்லாரும் மீண்டும் கட்டி அரவணைத்திருக்கிறேன். உம்முடைய அன்பின் கயிற்றினால் நாங்கள் உமக்கு வாய்களை திறந்து மனதார நன்றி சொல்லுகிறோம். மனதார உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கடந்த மாதம் எங்க சபைகளிலே இந்த கூடாரத்தில் ஒரு துக்க செய்தியும் இல்லை, ஒரு மரண செய்தி இல்லை. என் தேவன் சபையை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டீர். உம்முடைய பிரசனத்தால் சபையை மூடிக்கொண்டீர். எங்க ஜனங்களை ஆளுகை செய்தீர், ஆசீர்வதித்தீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய பொருளாதார தேவைகள், எங்களுடைய பண தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் வயல் நிலங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மிருக ஜீவன்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலை தந்து மீண்டும் ஒரு ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளே வந்து கம்பீரமாய் உம்முடைய ஆலயத்தில் நின்று நாங்கள் வாய்களை திறந்து துதிப்பதற்கு மீண்டும் எங்களுக்கு ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறீரே. இந்த நல்ல ஆகஸ்ட் மாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவன் தந்திருக்கிற புதிய மாதத்திற்காய் வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த 31 நாட்களும் தேவன் எங்களை பலப்படுத்துவார். தேவன் எங்களை மகிழ்ச்சியாய் வைப்பார். தேவனுடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கும், சபையோடு இருக்கும். இந்த மாதம் நடக்கிற எல்லா எங்க குடும்பத்தின் வைபவங்கள் நிகழ்ச்சிகளில் தேவ சமாதானம் எங்களோடு இருக்கும். தேவனுடைய ஐஸ்வர்யம் எங்களோடு இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கும். உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி. உம்முடைய கிருபையை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இங்கு முழு சபையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் ஐயா. சபை ஜனங்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜனங்கள் மேல தெளிக்கிறேன், ஜனங்கள் மேல பூசுகிறேன். எங்களுடைய குடும்பங்கள்ல கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் அசைவாடுவீராக. எங்கள் குடும்பங்கள் மகிழ்ந்து களி கூறட்டும் ஐயா. எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் குடும்பங்களில் உண்டாகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு வருமானங்கள் பெருகட்டும். இந்த மாதம் பணம் பஞ்சம் இல்லாமல் நீக்கும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற காயங்களை கர்த்தர் ஆற பண்ணும். இந்த மாதம் ஒருவரும் வியாதி படக்கூடாது. வியாதிப்பட்டவர்கள் சுகம் அடைவார்களாக. வியாதிப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. வியாதிப்பட்டவர்கள் எல்லாரும் குணம் அடைவார்களாக. கர்த்தாவே, இந்த மாதங்களில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிள்ளை உறவுகளில், கணவன் மனைவி உறவுகளில் தெய்வீக ஆளுகை உண்டாகட்டும் ஐயா. எல்லா கம்பெனியில், வேலை ஸ்தலங்களில் தேவனுடைய பிரசனம் நிறைவாய் இறங்கி வரட்டும் ஐயா. ஆண்டவரே, பொருளாதார காரியங்களில் கர்த்தர் அவர்களை கைதூக்கி விடுவீராக ஐயா. எல்லா பிசினஸையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல பாடியில் எனர்ஜியை கொடுங்க ஐயா. நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க ஐயா. நல்ல அன்பை கொடுங்க ஐயா. நல்ல வைராக்கியத்தை கொடுங்க ஐயா. எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆண்டவரே வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறீரே. அந்த ஆவியானவர் ஜனங்களை நல்லா பம்ப் பண்ணி விடுங்க, உற்சாகப்படுத்தி விடுங்க. பாவங்களுக்கு விளக்குங்க, பிரச்சனைகளுக்கு விளக்குங்க. இந்த மாதம் சபைக்கு எதிரடையாய் கிரிய செய்கிற எல்லா வானமண்டல ஆவிகளை கட்டுகிறோம். இந்த மாத சபை ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளை கட்டுகிறோம். விபத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம். தடைகள் உடைவதாக. ஜனங்களுக்கு நல்ல மான் கால்களை தருவீராக. நல்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தருவீராக. நல்ல தெய்வீக சுகத்தை பலத்தை தருவீராக. ஓ, அவர்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியை வைப்பீராக, சந்தோஷத்தை வைப்பீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்க சமைக்கிற உணவுகள் எல்லாம் நல்ல பலனாய் சுவையாய் மாறட்டும் ஐயா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு
எங்கள் சபையை சார்ந்த பிள்ளைகள் எந்த இடங்களில் இருந்தாலும் தேவ தூதர்கள் அவர்களை பாதுகாத்து கொள்ள இந்த காலையிலேயே நாங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லி அவர்களை பிளஸ் பண்ணுகிறோம் ஐயா. காபா பாபா சாந்தா நலபா லியாக்கரபா தேரிபி ரியாந்தா நரபா லஹந்தா நரபா ஷியாலபா. முழு சபையையும் கர்த்தர் வேலி அடைத்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த மாதம் நடக்கிற எங்கள் சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். சபை ஊழியங்களில் தொய்வில்லாதபடி நடத்தும். இந்த மாதம் நடக்கிற பெண்கள் முகாமில் தேவனுடைய மகத்துவம் மகிமை இறங்கி வரட்டும். இதுவரை இல்லாத அளவிற்கு ஜனங்கள் திரளாய் வரட்டும். இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் புது இடங்களிலே ஊழிய வாசல்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் புது புது ஜனங்கள் ஆலயத்துக்குள்ளே வரட்டும். நாங்கள் சந்திக்கிற வீடு சந்திப்பு ஊழியங்கள் ஜீவ குழுக்கள் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் அதிகமாய் கடந்து வர ஜெபித்து நாம் பிளஸ் பண்ணுகிறேன் டாடி. ஆண்டவரே, விசேஷமாய் பெண்கள் முகாமுக்கான பண தேவைகளை சந்தித்து வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. பணம் பெண்கள் முகாம் முடிந்து மீதி எடுக்கத்தக்கதாக தேவன் அற்புதம் செய்வீராக. நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தாரும். தேவ பிரசனம் தங்கியிருக்கட்டும். இன்னைக்கு விசேஷமாக அதிகாலமே எழுந்து ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை நான் பிளஸ் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்கு மட்டும் நாளத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுங்க ஐயா. ஆண்டவரே, அதிகாலமே ஆலயத்துக்கு வந்தவர்களுக்கு ஆண்டவரே நூறத்தனையான நன்மைகளை தருவீராக என்று நாம் பிளஸ் பண்ணுகிறேன். எல்லையை சுற்றி கர்த்தருடைய கரம் எங்க பிள்ளைகளுடைய வாகனத்தின் மேல ரத்தத்தை தெளிக்கிறேன். கார், பைக், சைக்கிள், டெம்போ, யார் யார் வீட்டில் என்னென்ன ஆண்டவரே பயணம் பண்ணக்கூடிய வாகனங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றின் மேல ரத்தத்தை பூசுகிறேன் ஐயா. எங்க ஜனங்கள் இந்த மாதம் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அமரலாம். நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். என் கூட சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. வாக்கு தத்தங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆமேன் என்று சொல்லணும். ஏன்னா வாக்கு தத்தங்களை எல்லாம் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை குறித்து ஒரு செய்தியை நான் தயார் பண்ணி பேசணும்னு பிளான் பண்ணுறேன். நமக்கு அந்த சரியான அந்த ஒரு டைமை நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுக்க மாட்டுறாரு. ஒரு வார்த்தை வரும்பொழுது நீங்கள் ஆமேன் அப்படி என்று சொல்லும் பொழுது அது அப்படியே உங்களுக்கு நிறைவேறும். அமைதியாக உட்கார்ந்துருந்தா யார் ஆமேன் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைவேறிடும். வார்த்தை வரும் பொழுது ஆமேன் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் அந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன், அந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டேன், அந்த வார்த்தை எனக்குரியது என்பதை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 32ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் நேற்று மாலை மதியம் இரவு கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே என்று நானே காத்திருந்தேன். ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்தை கவனிங்கள். எப்பொழுதுமே வாக்கு தத்தம் நமக்கு சாதகமாகவே இருக்காது. நம்ம குடும்பம் நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு நேர் எதிர்மறையாக இருக்கும். இவருக்கு பேர் தான் கர்த்தர், இதுக்கு பேர் தான் வாக்கு தத்தம், அதுக்கு பேர் தான் விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கும். விசுவாசம் என்பது எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நடக்கிற நன்மை அல்ல, எல்லாம் எதிர்மறையாய் பாதகமாக இருக்கும்போது வருகிற ஒரு வார்த்தையை நீ விசுவாசிக்கணும். அங்கே தான் நம்முடைய விசுவாசம் ஏன் உயிரோடு இருக்கா இல்லை கொஞ்சம் ஊசலாடுதான்னு நமக்கு அப்போ தான் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமான்னு சொல்கிறீங்க? 32ஆம் சங்கீதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாம். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். படிக்க மாட்டீங்களா? படிக்க மாட்டேன், சேர்ந்து படிங்க பார்க்கலாம். படிங்க. உங்கள் வாய் இந்த மாதமெல்லாம் மணக்கும். வாயை திறந்து முத பைபிளை படிங்க, சேர்ந்து படிங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். திரும்ப படிங்க இன்னொரு முறை. 32ஆம் சங்கீதம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இன்னொரு முறை படிங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே
நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஹல்லேலூயா. அதுக்கு ஆங்கில பைபிளில் ரிஜாய்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் மகிழ்ந்து கலிகூறக்கூடிய மாதம். கை அசைச்சு ஹல்லேலூயா. இந்த மாதம் மகிழ்ந்து கலிகூறக்கூடிய மாதம். அதுக்கான வாய்ப்பே இல்லையே எங்கள் சூழ்நிலையில், ஃபேமிலியில், எங்கள் பிஸ்னஸில், எங்களுடைய வட்டாரத்தில், எங்களுடைய குடும்பங்களில். அப்படி இல்லைன்னா இதுதான் விசுவாசம், இதுதான் வாக்கு தத்தம். மகிழ்ந்து கலிகூறுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு பைபிளில், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உன்னுடைய பலன். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்துருக்கு முன்னாடி நாம் சோர்ந்து சுருங்கி பலவீனமா அப்படி காட்டக்கூடாது. உலகத்துக்கு முன்பாடி, எதிராளிக்கு முன்னாடி ஒரு கம்பீரத்தை காட்ட வேண்டும். பைபிளில் அதிகம் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஒரு என்கரேஜிங் வார்த்தை என்ன, உற்சாகத்தின் வார்த்தை என்னன்னா, உன் சத்துருகளுக்கு முன்னாடி தான் நான் உனக்கு ஒரு பந்தி என்ன செய்வேன், ஆயத்தப்படுத்துவேன். அப்படின்னா சத்துருக்கள் நமக்கு தேவை. ஆண்டவர் ஒரு சேலஞ்சான ஒரு கடவுள். நம்முடைய கடவுள் ஒரு சவாலானவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாக இருக்கும் பொழுது, சுற்றி நமக்கு அதிகமான நெருக்கடிகள் இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய கிருபையை நாம் அதிகம் உணர முடியும். இந்த மாதம் கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிற வார்த்தை, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். சேர்ந்து எல்லாம் படிங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம். என்னுடைய மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்த 1ஆம் தேதியே நான் மகிழ்கிறேன், கலிகூறுகிறேன். என் சிந்தைக்குள்ளே தேவனுடைய மகிழ்ச்சி கலிகூறுதல் இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். எதன் அடிப்படையில் மகிழ்ந்து நான் கலிகூற முடியும்? எதன் அடிப்படையில் சந்தோஷமாக இருக்க முடியும்? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன், எப்படி நான் மகிழ முடியும்? கர்த்தர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறார். மறுபடியும் எல்லாம் சொல்லுங்க. இத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறார். ஃபாதர் பர்ராரை மறைவிடமே, என் உறைவிடமே அப்படி என்று சொல்லி கர்த்தர் ஆராதிக்கிறாரே. நமக்கு கர்த்தர் மறைவிடமாய் இருக்கிறார். சாத்தான் எத்தனை அம்பு விட்டாலும் சரி, எத்தனை பேர் நம்மளை எத்தனை ரவுண்டு கட்டினாலும் சரி, என்னென்ன பேசினாலும் சரி, நமக்கு விரோதமாக, பொருளாதாரத்துக்கு விரோதமாக, நம்ம ஹெல்த்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு, சிந்தையை பாதிக்கக்கூடிய அளவிற்கு, ஊழியம் பாதிக்கக்கூடிய அளவிற்கு நம்மளை சுற்றி எத்தனை பேர் என்னென்ன கங்கணம் கட்டி வட்டமிட்டு எத்தனை அம்புகளை விட்டாலும் சரி, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. காரணம், என் ஆண்டவர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறாரா இல்லையா? நான் சொல்லுகிறேன், பைபிள் சொல்லுகிறது, ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான வார்த்தை, நீங்கள் கலிகூறுங்கள், மகிழ்ந்திருங்கள், நல்லா சந்தோஷமாயிருங்கள், கம்பீரமாய் நடந்து போங்கள். எப்படி பாஸ்டர் முடியும்? என்னை சுற்றி ஊறுபட்ட பிரச்சனை இருக்க என்னால் எப்படி முடியும்? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தாவீது, எனக்கு தேவன் மறைவிடமாய் இருக்கிறபடினாலே நான் மகிழ்ந்து கலிகூறுவேன். ஹல்லேலூயா. அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, சூழ்நிலை இருக்கு, வேலை இருக்கு, சமூகத்தில் நமக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கு, நம்மளை சுற்றி எப்பொழுதுமே பெரிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால நான் மகிழ்ந்து கலிகூறல. என் மகிழ்ச்சியின் கலிகூறுதல், என் மகிழ்ச்சியின் கம்பீரம் என்ன? என்னை படைத்த ஆண்டவர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்களேன். அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு பலனே. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காகவே தத்துருவமா ஸ்பெஷலா கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன? நீ சோர்ந்துடாத, மகிழ்ச்சியாயிரு. உன் மகிழ்ச்சியை யாருக்கு விட்டு கொடுத்துடாத, உன் சந்தோஷத்தை இழந்துடாத. யாரோ ஒரு நபரை நினைத்து, யாரோ ஒரு மக்களை நினைத்து, ஏதோ ஒரு சூழ்நிலை நினைத்து, யாரோ ஒருவருக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நீ இழக்கக்கூடாத ஒரு பெரிய சொத்து, இழந்தால் திரும்ப பெற முடியாத மிகப்பெரிய ஒரு சொத்து, அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி. ஆமேன் சொல்லுங்களேன். நீ தனிமை என்று சொல்லி
வருத்தப்படாத, நான் தனிமை என்று சொல்லி ரொம்ப நீ கலங்கி தவிச்சிடாத. ஆண்டவர் உனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். நான் சொல்றேன், எனக்கு இந்த மாதம் கர்த்தர் மறைவிடமாய் இருக்கிறபடினாலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, எனக்கு ஆண்டவர் மறைவிடமாய் இருக்கிறபடினாலே நானும் மகிழ்ந்து களி கூறுவேன். என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், இக்கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாப்பார். நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன் மகிழ்ச்சியா இருப்பேன்? என் ஆண்டவர் என்னை இக்கட்டுகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாப்பார். கை அசைச்சு ஒரு ஆம்பேன் சொல்லுங்களேன். அவர் மறைவிடமாகவும் இந்த மாதம் இருப்பார், இக்கட்டுகளுக்கெல்லாம் என்னை விலக்கியும் பாதுகாப்பார். இதெல்லாம் சாதாரண வேலை இல்லை. மனுஷன் நமக்கு இக்கட்டை உண்டாக்குவான், மனுஷன் நமக்கு இடைஞ்சலை உண்டாக்குவான், ஏட்டிக்கு போட்டியா உண்டாக்குவான். எந்த வார்த்தையை சொன்னா நமக்கு சொல்லுன்னு கோவம் வரும்னு மனிதனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எதை சொன்னா நம்ம குடும்பம் உடைஞ்சு போகும்னு ரொம்ப நல்லா கத்து வச்சிருக்கான் அந்த உலகத்து மனிதர்கள், மக்கள். எந்த மக்கள் எடுத்தாலும் இக்கட்டு பண்ணவும், இடைஞ்சல் பண்ணவும், நம்முடைய பாதுகாப்பு வேலியை பிடுங்கி எறியவும், எதை சொன்னால் குடும்பத்துக்குள்ள குடைச்சல் வருமோ, எதை சொன்னால் இந்த குடும்பம் கண்ணீர் வடிக்குமோ, எதை சொன்னால் அந்த குடும்பம் சபையை விட்டு ஓடி போகுமோ, எதை சொன்னால் அந்த குடும்பம் ஊரை விட்டு ஓடி போகுமோ, எதை சொன்னால் அந்த குடும்பங்களெல்லாம் அசிங்கப்படுமோ, அதெல்லாம் நல்ல தந்திரமாக கற்று வச்சிருக்கிறான் இந்த உலகத்து மக்கள். மானிடர்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னுடைய இக்கட்டுகளுக்கெல்லாம் உன்னை விலக்கி பாதுகாப்பார். ஆமேன் சொல்லுங்களேன். எப்பொழுதுமே நீங்கள் சத்துருகளுக்கு முன்பாக, சத்துருவோ மனிதனோ உனக்கு இடைஞ்சல் பண்ணா அப்படின்னா நீங்க உடனே பயந்து சோர்ந்துடாதீங்க. இந்த 8வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வேர்டு அதுதான், பயந்து சோர்ந்துடாதீங்க. அதற்கு பதிலாக தாவீது சொல்றாரு, இரட்சணிய பாடல்கள் பாடி என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல தேவன் கொடுத்த விடுதலையின் பாடல்களை கம்பீரமாய் பாட வேண்டும். ஆகவே நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், ஆனந்த முழக்கமிடுங்கள். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? மகிழ்ச்சியா இருப்பதற்கு கர்த்தர் சொன்ன 2 வார்த்தை என்ன? ஒன்று, ஆண்டவர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். இன்னொன்று, கர்த்தர் எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார். ஏன் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? அடுத்தது 8ஆம் வசனத்தை படித்து பார்த்தால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன். ஆமேன் சொல்லுங்களேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமேன் சொல்லுங்களேன். போதனை என்பது ஏதோ விளையாட்டான விஷயம் இல்லை. இன்னைக்கு ராங் டீச்சிங் கொடுக்குற அப்பா அம்மாருங்க கிளம்பிட்டாங்க, அம்மா அம்மாருங்க கிளம்பிட்டாங்க. ராங் டீச்சிங் கொடுக்கக்கூடிய போதகர்கள் கிளம்பிட்டாங்க, ராங் டீச்சிங் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? ராங் டீச்சிங். எல்லாம் வாயால் சொல்லுங்க பார்க்கலாம். தவறான உபதேசங்கள், தவறான வார்த்தைகள், தவறான ஆலோசனைகள், தங்களை நீதிமான்களாய் நிறுத்துவதற்கு யாரையும் பலி கொடுக்க இன்றைய உலகம் தயாராகிவிட்டது. இது என் மனதில் கர்த்தர் நல்ல பசுமரத்தில் அடித்த ஆணியை போல ஸ்ட்ராங்கா வச்சுட்டாரு. ஊழியக்காரனே, எந்த சூழ்நிலையிலும் உன்னையும் பலி கொடுக்க உன்னுடைய மக்கள் ஒரு நாளும் தயங்க மாட்டார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ராங் கனெக்ஷன் கொடுத்தா இந்த பில்டிங்கே பற்றி எரியும். அதே போல ராங்கா ஒரு டீச்சிங் கொடுத்தாச்சுன்னா அந்த குடும்பமே அழிந்து போய்விடும். ஆனா இந்த பூமியில ராங் டீச்சிங் கொடுக்காம நடக்க வேண்டிய வழியை போதிக்கிற ஒரு அற்புதமான கடவுள் நமக்குள்ளே இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அவர் தான் நம்மளுக்கு போதித்து வழிகாட்டக்கூடியவர். பணத்தை பார்த்தா பணத்தை எப்படி காலி பண்ணலாங்கிற டீச்சிங், ஒரு ஆள் நல்லா இருந்தாங்கன்னா எப்படி அவங்க நிலகோலையை வைக்கலாங்கிற டீச்சிங், ஒரு குடும்பம் ஒற்றுமையாக ஒன்றா இருந்தால் அந்த எந்த குண்டை போட்டு அந்த குடும்பத்தை நாளாக்கலாங்கிற டீச்சிங். இது ரொம்ப ஆபத்துங்க. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின் ஒரு பாரம். இது வெளிப்பாட்டின் பாரம். இது எந்த டீச்சிங்கை யாருக்கு கொடுத்தா அந்த குடும்பம் சீக்கிரமாக நடுதருக்கு வருமோ அதையெல்லாம் இன்னைக்கு உலகம் நல்லா கற்று வச்சிருக்காங்க. நல்ல பிள்ளை பையன் பிள்ளை இப்படி போய் இந்த பசங்களோட போய் சேர ஆரம்பித்தான். என்ன யார் சொன்னாங்கன்னு தெரியல, என் குடும்பம்
கடைஞ்சிருச்சேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ தகப்பனை எனக்கு தெரியும், எத்தனையோ தாயை தெரியும். 30 வருடங்களாக இதுக்குள்ளே நான் உலாவுகிறேன். கடந்த 2-3 மாதங்களாக அதிகம் நான் தியானம் பண்ணுகிறேன். அப்போ இந்த ராங் டீச்சிங்கிறது எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை கெடுக்கும், சமாதானத்தை கெடுக்கும் என்று நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய தகப்பன் சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து களிகூறு. எப்படி ஆண்டவரே? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான 4-5 அடையாளம் என்ன? 1, கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். நோட் பண்ணிக்கங்க, ஜீவுக்குள்ள பிரசங்கம் பண்ணலாம். கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இருக்கிறபடினாலே, நான் சொல்லக்குள்ள திரும்பி சொல்லுங்க, நான் மகிழ்ந்து களிகூறின்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறபடினாலே. 100 சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி பாதுகாக்கிறபடினாலே. கர்த்தர் எனக்கு போதித்து எனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறபடியினாலே. அவர் என்மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறபடியினாலே நான் மகிழ்ந்து களிகூறுவேன். என்னுடைய உள்ளம் ஆனந்த முழக்கமிடும். ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல அற்புதமான வாக்கு தத்துவம். இந்த மாதம் மந்த் ஆஃப் ரிஜாய்ஸ். நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள். எப்படி மகிழ்ந்து களிகூற முடியும்? தேவன் இக்கட்டுக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுகிறார். தேவன் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். தேவன் எனக்கு போதித்து வழி நடத்துகிறார். தேவன் என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆகவே நீதிமானாகிய நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வேகமாக திருப்பி படிக்கும் பொழுது 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நான் சிறுமைப்பட்டு இருக்கிற நினைக்கிறீங்களா? பைபிளில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு. எக்ஸ்ட்ரா கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு. அதிக கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்கள் ஃபேமிலியில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில் நான் கொஞ்சம் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சம். இப்போ சொல்லுங்க, நான் ஏன் மகிழ்ந்து களி கூற வேண்டும்? கர்த்தர் எனக்கு அடைக்கலமாகவும் நெருக்கப்படுகிற காலத்தில் தஞ்சமுமாய் இருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், நான் மகிழ்ந்து களி கூறுவேன். ஆமேன் சொல்லுங்களேன். மகிழ்ந்து களி கூறு. மகிழ்ந்து களி கூறுனா எதன் அடிப்படையில் மகிழ்ந்து களி கூறுறது? நீங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்க. 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே. திரும்ப சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே. ஆண்டவர் எனக்கு நெருக்கப்படுகிற எனக்கு தஞ்சமாய் இருக்கிறபடினாலே நான் மகிழ்ந்து களி கூறுவேன். மகிழ்ந்து களி கூற வேண்டும். அங்கே சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்களேன், அவர் நீர் என்னை மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். இரட்சணிய பாடல்கள் தாவீதினுடைய ஸ்பெஷல் அனைட்டிங் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பாடலை பாடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பார். கை அசைச்சி ஒரு ஆமேன் என்று சொல்லுங்களேன். யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மோசேயையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பெரிய இக்கட்டில் இருந்து, ஆபத்தில் இருந்து, எதிரி பலவான் கையிலிருந்து மீட்டு கொண்டு வந்த உடனே அவங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. எப்படி பாடினாங்களாம்? கர்த்தரை பாட்டு பாடல, எப்படி பாடினாங்களாம்? புகழ்ந்து பாடினார்கள். ஏன்னா என் ஆண்டவர் எங்கே இருந்து என்னை கொண்டு வந்தார் தெரியுமா? கடந்த ஜூலை மாதம் நடத்தி வந்த விதங்கள், அந்த 7 மாதம் நடத்தி வந்த விதங்கள், அதை நினைக்கணும். முதல்ல பிஸியாக இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. உட்காந்து கொஞ்சம் கர்த்தர் நடத்தி வந்த அந்த விதங்களை கொஞ்சம் நீங்கள் தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். என்னை அட்டாக் பண்ண வந்த குதிரையையும் குதிரை வீரனையும் கடலில் தள்ளினார்.
ஒரே கடல்ல ஒரு டீமை தள்ளி அழித்தார், அதே கடல்ல வழி திறந்து கொண்டு வந்தார். அதை பார்க்குறான் மோசே. ஐயோ, என் மகத்துவமுள்ள ஆண்டவர் என்னை எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? அவர் மகிமையாய் என்னை கர்த்தர் கொண்டு வந்து சேர்ந்தார், மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆகவே நான் அவரை பாடுவதில்லை, அவரை நான் புகழ்ந்து பாடுவேன். ஆமேன் சொல்லலாமா? இந்த மாதம் நீங்கள் உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில் அதிகம் கர்த்தரை பாடுங்க. உங்கள் பெட்ரூமில் பாடுங்க, ஜெப அறையில் பாடுங்க, எங்கே போனாலும் பைக்கில் காரில் போனால் நல்லா பாடுங்க. தேவனை புகழ்ந்து பேசுங்க, லேசாக பேசாதீங்க, புகழ்ந்து பேசுங்க அவரை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீதிமான்களே நீங்கள் கலிகூறுங்கள், மகிழ்ந்திருங்கள். ஏன் தெரியுமா? அவர் எனக்கு அடைக்கலமாக, எனக்கு மறைவிடமாக, எனக்கு போதிக்கிறவராக, எனக்கு வழிகாட்டுகிறவராக, சிறுவைப்பட்ட எனக்கு அவர் பாதுகாப்பாக, தஞ்சமாக எனக்கு இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் எனக்கோ, என் குடும்பத்திற்கோ, என் பிள்ளைகளுக்கோ எந்த தீங்கும் வரவே வராது. இந்த மாதம் நல்லா நான் பாட போகிறேன். எத்தனை பேர் நல்லா பாட போகிறேன்னு சொல்கிறீங்க? நல்லா பாடி, நல்லா உயர்த்தி, நல்லா கையை தட்டி, என் கர்த்தர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு போதகராய் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார், எனக்கு முன்னும் புண்ணுமாய் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இந்த மாதத்தில் தெய்வத்தினுடைய பிரசனம் அதிகமாய் அதிகமாய் வர ஆரம்பிக்கும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை பார்த்து கேட்டாராம், நீ மகிழ்ச்சியாய் கலிகூறுகிற நேரம் எதிரா யாரோட இருப்ப அப்படின்னு கேட்டவுடனே அந்த மாணவன் சொன்னானா, எங்கள் அப்பாவோட நான் அதிகமாக மகிழ்ந்து களி கூறுவேன்னு சொன்னானா. எதனால் உங்கள் அப்பாவோட நீ மகிழ்ந்து களி கூறுவ அப்படின்னா, எனக்கு நிறைய திங்ஸ் எதை கேட்டாலும் வாங்கி வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக அவங்க கூட இருப்பாராடா அப்படின்னு கேட்டால், அவர் எப்போதும் இருக்க மாட்டார். சில வேளையில் ரொம்ப கடுபடியாக இருப்பார், ஏதாவது குறும் பண்ணிட்டு அடிப்பார், ஏதாவது ஏட்டிக்கு பட்டியாக பண்ணிட்டாருன்னா அவர் முகத்தில் நெருப்பு வரும். அப்புறம் அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினா திரும்ப என்ன செஞ்சிடுவார், எனக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்துருவார். நான் 2 விஷயம் எங்கள் அப்பாவை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறேன். அவரை கடுப்பாக்கி கோவப்படுத்திட்டா ரொம்ப மோசமாக நடந்துக்குவார், திரும்ப அவரை மகிழ்ச்சி ஆக்கிட்டா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுவார். அப்போ உலகத்தினுடைய அப்பாமார்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த அப்பனை மகிழ்ச்சி ஆக்கினா அவன் எல்லாம் செய்கிறானா. அதான் இயேசு சொல்கிறாரு, இந்த பூமியில் இருக்கிற உங்கள் தகப்பன்மார்களே அவர்களை மகிழ்ச்சி ஆக்கும் போது எதையாகிலும் ஒன்று செய்யும் பொழுது உங்களை படைத்த பரமபிதா, ஆமென் என்று சொல்லுங்களேன், நீங்கள் அவரை பாடி அவரை மகிழ்ச்சியாக்கும் பொழுது கடவுள் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை ஹாப்பியாக வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். சாலமோன் சொல்லுகிறாரு அடிக்கடி ஒரு வார்த்தை, எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமாக இருக்குதுங்கிறார். எப்படி மாயையும் மனசுக்கு சஞ்சலம் ஏன் வந்தது, எப்படி வந்தது அப்படின்னா, அவங்க தகப்பன் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு போயிட்டார், அவனுக்கு ஒரு குறையும் வைக்கல சாலமோனுக்கு. தாவீதினுடைய பிரயாசங்கள் மிகப்பெரியது, ஆனால் சாலமோனுக்கு மன சஞ்சலமா. ஏன் தெரியுமா? தகப்பனுடைய ஐசுவரியத்தை அவன் ஆசீர்வதிக்க ஆசைப்பட்டான், தகப்பனுடைய இருதயம் அவனுக்கு இல்லை. இதை கொடுத்த கர்த்தர் பக்கம் அவன் இசைவாய் இல்லை. ஐசுவரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்த்தானே தவிர இதற்காக தகப்பன் எடுத்த பிரயாசத்தை அவன் பார்க்கவில்லை. நம்முடைய பரம பிதாவை மகிழ்ச்சியாக்கக்கூடிய வேளையில் அவன் இல்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றை விட நம்முடைய மனசு ஏன் இந்த அளவுக்கு உடைந்து நொய்ந்து போய் சாலமோன் எல்லாம் மனசுக்கு சஞ்சலம் சொன்னான் அப்படின்னா, அவன் தகப்பனை மகிழ்ச்சியாக்கவில்லை. தகப்பனை மகிழ்ச்சியாக்காத எந்த ஐசுவரியமும் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வராது. தகப்பனை சந்தோஷப்படுத்தாத எந்த விதமான சூழ்நிலையும் நமக்கு ஒரு ஹாப்பினஸை கொண்டு வராது. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருந்தாலும் நம்முடைய படைத்த நம்முடைய பரம தகப்பனை நீங்கள் மகிழ்ச்சியாக்க வேண்டும். கையை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு பலன். ஆகவே நீங்கள் கர்த்தரை
பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை மகிழ்ச்சியாக்குங்கள், கர்த்தரோடு நில்லுங்கள். இந்த மாதம் இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், மந்த் ஆஃப் ரிஜாய்ஸ். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் நமக்கு மறைவிடமாக, பாதுகாப்பாக, போதகராக, வழிகாட்டுகிறவராக, சிறுமைப்பட்ட நமக்கு அடைக்கலமாக இருந்து இந்த மாதம் நம்மை நேர்த்தியாய் நடத்துவார். வியாதிகள் வராது. நல்ல சிரிச்சு மகிழுங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ளே உங்களுடைய பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ளே உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து மனதார அறிக்கை பண்ணுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்கள் மகிழ்ச்சியை இழந்துடாதீங்க. யார் உங்களை என்ன சொன்னாலும் பொக்குன்னு போடாதீங்க. யாராச்சும் சொன்னால் பொக்குன்னு போட்டால் நீ பலவீனமான ஆளுன்னு அர்த்தம். யாராச்சும் ஒன்று சொரிஞ்சு அவங்கள பார்த்து சிரிங்க. நல்லா ஹாஹான்னு வாயை விட்டு நல்லா சிரிங்க, மகிழ்ந்து களி கூறுங்க. நீ என்ன எனக்கு ரட்சகரா, நீ என்ன எனக்கு ஆண்டவரா, நீ என்ன எனக்கு ரத்த சிந்தினியா, நீ என்ன என்னை மகிழ்ச்சி ஆக்கியிருக்கிறியா, நீ என்ன என் ஆயுசு நாள் உங்ககிட்ட இருக்கா, என் காலம் உன் கையில் இருக்கா, இல்லை எனக்கு படி அளக்கிறியா, நீ யார் நீ என்னை சொல்ல என்று சொல்லி அவர்களை பார்த்து வெட்கப்பட்டு தலகுனிமடி நல்லா வாய் விட்டு கலகலகலகல சிரிக்க ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்கு இன்னும் பலத்தின் மேல் பலனை கொடுப்பார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எல்லா சூழ்நிலையும் யாத்திராகம் 15:1 நீங்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடி என் தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்து என்னை மீண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தாரே. நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, மந்த் ஆஃப் ரிஜாய்ஸ். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில், மந்த் ஆஃப் ரிஜாய்ஸ். கர்த்தர் என்னை மகிழ்ந்து களிகூற பண்ணுகிற மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். நான் அறிக்கை பண்ணுகிறேன், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருகின்ற இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சபை மகிழப் போகிறது. ஆமீன் சத்தத்தை காணுமே. 4 ஞாயிற்றுக்கிழமை சபை மகிழ்ந்து களி கூற போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம வீட்டு கூட்டங்கள், ஜீவக்குழுகள் எல்லாம் மகிழ்ந்து களி கூற போகிறது. நடக்க போகிற பெண்கள் முகாம் மகிழ்ந்து களி கூற போகிறது. நீங்கள் சொல்ல நீங்கள் ஆமீன் சொன்னால் உங்களுக்கு நிறைவேறும். இந்த மாதம் நம்ம குடும்பத்தில் ஒரு மகிழ்ந்து களிகூறுதல் உண்டாக போகிறது. நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிழ்ச்சி உண்டாக போகிறது. நம்முடைய பயணத்தில், நம்முடைய எல்லா காரியங்களிலும் மகிழ்ந்து களிகூற போகிறோம். நம்ம ஜெப நேரங்கள் எல்லாம் மகிழ்ந்து களிகூறுகிற நேரமாய் மாறப்போகிறது. நம்முடைய வேத தியானங்கள் எல்லாம் மகிழ்ந்து களிகூறுகிற தியானமாய் மாறப்போகிறது. மந்த் ஆஃப் ரிஜாய்ஸ் என்று அறிக்கை பண்ணுகிறேன். திருச்சபையே, ஆகஸ்ட் மாதம் நீங்கள் மகிழ்ந்து களிகூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமாயிருந்து போதித்து வழி நடத்தி உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வியாதியை உங்களை விட்டு விலக்குவார், பாரங்களை நீக்குவார், மன அழுத்தத்தை நீக்கி போடுவார். நீங்கள் நல்ல கர்த்தருக்குள்ள நல்ல பலனா திடனா இருப்பீர்கள். ஊழியங்களை செய்வீர்கள், ஆத்தும அறுவடை செய்வீர்கள், கர்த்தருக்காக நல்ல பங்குகளை கொடுப்பீர்கள், நல்ல ஓடி ஆடி கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நிற்பீர்கள். யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் மோசே சொன்னது போல நீங்களும் சொல்லுவீர்கள், எங்கள் குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று நீங்களும் புகழ்ந்து பாடுவீர்கள். கர்த்தரோடு நல்ல கனெக்ட் ஆகி நில்லுங்க. இயேசு உங்களோடு இருப்பார். தகப்பனை நீங்கள் மகிழ்ச்சியாக்குங்க. அவர் இன்னும் உங்களை மகிழ்ச்சியாக்கி, உங்களை பூரிப்பாக்கி, உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணுவாராக என்று சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்திற்காக நன்றி. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இது நல்ல மாதத்திற்காக ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தினபடியாலே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த வார்த்தைகள் மறுபடியும் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா, அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். இக்கட்டுக்கு விலக்கி கர்த்தர் என்னை பாதுகாப்பார். கர்த்தர் எனக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணின கர்த்தர் அவர். ஆகவே இந்த மாதம் நானும் என் சபையும் நானும் என்னுடைய குடும்பமும் மகிழ்ந்து களி கூறுவோம். எல்லாம் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். மகிழ்ந்து களி கூறுவோம். சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஒரே இரவுல கர்த்தர் மாற்றி விடுவார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஒரே பகல்ல கர்த்தர் மாற்றி விடுவார்.
இருக்கிற மனிதர்களை பார்க்காதீங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு டென்ஷன் மாதிரி இருக்கும். அதையெல்லாம் கர்த்தர் மலைகளை எல்லாம் கரைய பண்ணுகிறவர். எல்லா மனிதனுடைய இருதயங்களையும் கரைய பண்ணுவார். எதிரடையான காரியங்களை கர்த்தர் மாற்ற முடியும். சூழ்நிலையை பார்க்காதபடி கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பாருங்கள். 32ஆம் சங்கீதத்தை கவனியுங்கள். ஹல்லேலூயா. நீதிமான்களே மகிழ்ந்து கலிகூருங்கள், மகிழ்ந்து கலிகூருங்கள். ஏன் என்றால் என் தேவன் எனக்கு மறைவிடமாயிருக்கிறார். மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே. ஆளே ஒரு மைக் எடுத்து நீ பாடு கூட என் கூட. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானே என் மணவாளரே, நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானே. நான் சொல்றேன், உங்களுக்கு மகிழ்ச்சி உங்க கணவன் இல்லை, உங்களுக்கு மகிழ்ச்சி உங்க மனைவி அல்ல, உங்களுக்கு மகிழ்ச்சி உன் தகப்பன் தாய் பிள்ளைகள் அல்ல, உங்க பணம் நகை உடைமை உத்தியோகம் அல்ல. உங்கள் மகிழ்ச்சி உங்களை படைத்த கர்த்தர். உங்களுடைய மகிழ்ச்சி. நான் 30 ஆண்டு காலம் இந்த ஊழியத்தில் பயணம் பண்ணி நான் கண்ட ஒரு ரகசியம், நான் யாருக்கு என்ன செய்தாலும் அது எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வராது, வரவில்லை, வர முடியாது. கர்த்தரோடு நிற்பது மட்டுமே என்னுடைய மகிழ்ச்சி. புள்ளன்னு ஓடாதீங்க, புருஷன்னு ஓடாதீங்க, மனைவின்னு ஓடாதீங்க, சொந்தன்னு ஓடாதீங்க. இவங்கெல்லாம் எனக்கு கடைசி காலத்தில் மகிழ்ச்சியாக இருப்பான்னு நினைக்காதீங்க. அது கடைசியில் நமக்கு ஒரு அந்த கோழி முட்டை மார்க்கு தான் கொடுக்கும். நீங்கள் கர்த்தர் என்று நில்லுங்கள், கர்த்தரோடு நில்லுங்கள். இனி என்னுடைய ஸ்பீச் எல்லாம் இப்படி தான் கர்த்தர் கொண்டு போகிறார். கர்த்தருக்காக வாழுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக செலவழிங்க, கர்த்தருக்காக எனர்ஜியை செலவு பண்ணுங்க, கர்த்தருக்காக நீங்கள் உங்கள் நேரங்களை கொடுங்க, கர்த்தருக்காக ரத்தத்தை கூட கொடுங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். என் கர்த்தருக்காக ரத்தத்தெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு பாருங்களேன், உங்கள் ஜீவன் அடங்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நான் கர்த்தருக்காக நிறைய ஒரு காளையை போல உழைச்சிட்டேன், அது உங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும். என் கர்த்தருக்காக நிறைய பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டேன், அது பெரிய ஒரு நிறைவை உண்டாக்கும், பெரிய நிறைவை உண்டாக்கும். அல்லேலூயா. தேவனோடு நில்லுங்கள், தேவன் உங்கள் பக்கம் நிற்பார். கர்த்தர் ஆகஸ்ட் மாதம் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மகிழ்ந்து கலிகூருங்கள், நமக்கு அவர் மறைவிடமாக இருப்பார். தகப்பனே, எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் அன்பு பிள்ளைகளை நான் பிளஸ் பண்ணுகிறேன். ஒன்றுக்கும் குறைவில்லாமல் ஜனங்கள் நிறைவாய் இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.